சரி கவனிங்கம்மா. லுக் அட் த பிக்சர் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ். இது எந்த ஸ்டாண்டர்டுக்குள்ள புக்குமா? ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டில் உள்ளது. லுக் அட் த பிக்சர் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ். இப்போ கவனி, முதல்ல பிக்சரை நம்ம என்ன பண்ணணும், நல்லா கவனிக்கணும். என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது. ஒரு ஹட் இருக்குது, ஃப்ளார்ஸ் இருக்குது, அப்புறம் நிறைய குழந்தைங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க, சில்ட்ரன்ஸ்லாம் ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் ட்ரெஸ்ஸஸ்லாம் இதில் இருக்குது. அடுத்தது பனானா ட்ரீஸ் அப்படி தானே, பிளான்டெயின் ட்ரீ இருக்குது. அப்புறம் ஹென் இருக்குது. வேறு என்னெல்லாம் உனக்கு இதில் பார்க்க முடியுது? ஃப்ளார்ஸ், ஹென். ஓகே, இப்போ கொஸ்டினுக்கு போகலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் பாரு. வேர் இஸ் த ஹவுஸ் லொக்கேட்டட்? இன் எ வில்லேஜ் ஆர் எ சிட்டி? வேர்னா எங்கே, எங்கே இந்த ஹவுஸ் இருக்கு? வில்லேஜ்னா என்னதுமா? கிராமம். சிட்டினா நகரம். சரியா? வில்லேஜில் இருக்க மாதிரி இருக்கா, சிட்டியில் இருக்க மாதிரி இருக்கா? எதை வச்சு சொல்கிற? அங்கே பார்த்தா நல்ல வயல், அப்புறம் தோப்பு மாதிரி சுற்றி வந்து எப்படி இருக்குது, இயற்கை காட்சியாக இருக்குது. அதை பார்க்கும்போது, அந்த வீடெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்னது மாதிரி தெரியுது? வில்லேஜ். வெரி குட். ரெண்டாவது கொஸ்டின் பாரு. வித் ஹூம் ஆர் த சில்ட்ரன் பிளேயிங்? அந்த சில்ட்ரன் யார் கூட, ஹூம்னா யார் கூட விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க? ஹென்ஸ் கூட என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க? விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. வெரி குட். நெக்ஸ்ட் கொஸ்டின். நேம் எனி 3 திங்ஸ் யூ see in the picture. 3 பொருள் ஏதாவது நீ இந்த பிக்சர்ஸில் பார்க்குற ஏதாவது 3 பொருளை என்ன பண்ணு சொல்லணும். என்னெல்லாம் பார்க்கிங்க? பிளான்டெயின் ட்ரீ, ஹென்ஸ், ஃப்ளார்ஸ். வெரி குட். அப்புறம் ஹட்லையுமே நீங்கள் என்னெல்லாம் பார்க்கிங்க? விண்டோஸ். வேறு டோர். அப்புறம் வேறு ஏதாவது? ட்ரீஸ். ஓகே. வேறு என்னம்மா? ட்ரெஸ்ஸஸ். ஓகே. இதே மாதிரி நிறைய திங்ஸ் நீங்கள் சொல்லிகிட்டே போகலாம். அடுத்தது, வாட் இஸ் ஹேங்கிங் இன் த ரோப்? ரோப்பில் என்னது தொங்கிட்டுருக்கு, ஹேங் ஆகிட்டுருக்கு? ட்ரெஸ்ஸஸ். சில்ட்ரனுடைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருக்குது. அடுத்தது லாஸ்ட் கொஸ்டின். ஹவு மெனி சில்ட்ரன் ஆர் தேர் இன் த பிக்சர்? இந்த பிக்சரில் நீங்கள் எத்தனை சில்ட்ரனாக பார்க்கிங்க? 3 children. There are 3 children in the picture. Very good. இப்போ புரிஞ்சுதாம்மா?